கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் கர்த்தருக்குள்ளாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனம். என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் சரியற்று வாழ்ந்தால் அதற்கு அவர்களை காரணம் காட்டுவதில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் நண்பர்களையே காரணம் காட்டுவார்கள். சிலர் தங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பதில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆசிரியர் நன்றாக கற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறுவார்கள். நம்முடைய தவறுகளை நேரடியாக ஏற்றுக்கொள்ளாமல் பிறரை காரணம் காட்டுவது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு நல்லதல்ல. அதனால் ஒரு தற்காலிகமான ஆறுதல் கிடைக்குமே அன்றி வேறொரு நன்மையும் அதில் இல்லை. குடும்ப நிலைமை சரியில்லாமல் இருக்கலாம், மற்றவர்களால் உதவி கிடைக்காமல் இருக்கலாம், சரியான சூழ்நிலை அமையாமல் போகலாம். ஆயினும் வாழ்க்கையில் தோல்விகளுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் பிறரையே காரணம் காட்டக்கூடாது. நம்மிடத்தில் பிரச்சனை இல்லாதிருந்தால் அப்படி இருக்காது. எனவே நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய குறைகளையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். பிறர் காரணமாக இருந்திருந்தாலும் நம்முடைய பலவீனமும் மதியனமுமே முக்கிய காரணமாக இருக்கும். அப்பொழுதுதான் நம்மை சரி செய்யவும் சீர் செய்யவும் தேவையான தூண்டுதல் நமக்குள் ஏற்படும். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த நிர்பந்தத்தின் விளைவாகத்தான் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை கடவுள் என்றான். ஏன் இப்படி செய்தாய் என்று மோசே கேட்கும்போது அவன் ஜனங்களை காரணம் காட்டினான். ஆனால் அது ஆரோனின் பலவீனம்தான். அவனே அந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டும். தேவனை குறித்த சரியான அறிவு, வலிமையான நிலைப்பாடு ஆகியவை இல்லாத காரணத்தினாலே அவன் ஜனங்களின் மனநிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்தான் என்றுதான் சொல்ல முடியும். தாவீது வீழ்ந்ததற்கு பத்சேபாளின் கவனக்குறைவும் ஒரு காரணம். ஆயினும் தாவீது தன்னுடைய தவறுக்கு தன்னையே பொறுப்பாளி ஆக்கினான். எனவே தன்னை சரி செய்ய மீண்டும் தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல தாவீது இப்படியாக சொல்கிறார். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு நம்ம அங்க வாசிக்கிறோம். வாய்ப்பு கிடைக்குது. எப்போ? தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ளும் போது. ஆனா யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்துல ஆரோனுடைய வார்த்தையில் அப்படி இல்லை. அதற்கு ஆரோன் 32:22 வாசிக்கும் போது, அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும்
எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்று சொல்லி அவன் சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். இதே போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். பிசாசானவனால் அவர்கள் அவனுடைய தந்திரத்துல இழுக்கப்பட்டு அவனுடைய மாய வலையில விழுந்து தேவன் எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை அவர்கள் புசித்தது நிமித்தமாக அங்கே சர்ப்பம் வஞ்சித்திற்று. முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறான், பின்பு ஆதாம் வஞ்சிக்கப்படுகிறான். இப்படியாக அங்கே உள்ளே பாவம் வந்தது. ஆதாமை பார்த்து கர்த்தர் கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா நீ இப்படி செஞ்சிட்டா அப்படின்னா, அவன் சொன்னான், நீர் என்னோடு கூட இருக்க தந்த ஸ்திரியானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இப்ப பழி எங்க போட்டான்? காரணம் யாரு? ஏவாள். இப்ப ஏவாளை கூப்பிட்டு கேட்கும்போது அவ சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால நான் புசிச்சேன். இப்ப அவ தன்னுடைய பழி எங்க போட்டா? சர்ப்பத்தின் மேல போட்டா. இப்ப தேவன் என்ன செய்தாரு? சர்ப்பத்தையும் சபித்தார். ஆதாமுக்கும் சாபம், அருமையான ஏவாளுக்கும் சாபம், அவர் வாழ்ந்த இந்த பூமிக்கும் சாபம் போட்டார். இப்படியாக நாம் வாசிக்கிறோம். காரணம் யார்? தாவீது சொல்றான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குது. நிச்சயமாகவே பிரியமானவர்களே, ஒரு ரட்சிக்கப்படாத தேவ மனுஷனிடத்துல போய் பாவத்தை உணர்த்துவது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் எடுத்து உரைத்து சொல்லி அந்த பாவங்களை உணர்த்துவது அது கடினமானது தான். ஆனாலும் கல்வாரி சிலுவையில என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும், சாபங்களையும், அக்கிரமங்களையும், அநியாயத்தையும், துன்மார்க்கத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார், இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதை கொஞ்சம் ஆழமா சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். சுவிசேஷமாக மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிதான் நாமெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறோம். பாவம் ஒரு மனுஷனை வாழ விடாது. அப்போ சில பேருடைய காரணம், பாவத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, நான் இல்ல, என் பிள்ளை இல்ல, இன்னார் தான் காரணம், இன்னார் தான் இப்படி பண்ணிட்டாங்க. ஆமா, இப்படிதான் சொல்லுவாங்க. அவன் சேர்க்க அந்த பையனால தான் கெட்டுட்டான். அந்த ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்தல. அவ கணவனால தான் இப்படி ஆயிற்று, மனைவியால தான் இப்படி ஆயிற்று, இல்ல மாமியாரால தான் இப்படி ஆயிற்று. இப்படி மற்றவர்களை பழி சொல்வது உண்டு. நிறைய குடும்ப வாழ்க்கையில அப்படி இருக்குது. ஆனா அதே இடத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவங்களும் அப்படி சொல்றாங்க. எல்லாம் இவர்தான். இவரால தான் எங்க குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. இவரால தான் அப்படிம்பாங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தோடு சேரும்போது, அங்க உள்ள உலக பிரகாரமான சில பாவங்கள் இருக்கும்போது அதை பார்த்து அவனும் சில நேரங்கள்ல அந்த தவறு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்ப என்ன? அவனும் அந்த தவறு செய்றான். ஆனா என்ன சொல்லுவாங்க? இவரால தான் இந்த குடும்பம் வழங்காம போச்சு. இவனால தான், இவளால தான். என்னைக்கு எங்க குடும்பத்துல வந்து தொலைச்சானோ அன்னையிலிருந்து இப்படி ஆகி போச்சு. ஆனா அங்க நடந்ததை குறித்து வெளியரங்கமான ஒரு அறிக்கை வெளியே இருக்காது. இந்த மனுஷனும் வாயை திறக்க மாட்டான். ஏன்னா நாமும் தவறு செய்தவர் தானே அப்படின்னு சொல்லி அமைதியாகவே போவான். ஆனா இவன் ஒரு நாள் ரட்சிக்கப்படும்போது, இவன் ஆரம்பத்திலேயும் குற்றம் சாட்டியிருப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு அது உள்மனதில வாங்கி, தனக்கும் தேவனுக்குமாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, அவன் தேவ சமூகத்தில தாவீதைப் போல, என் பாவங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், அறிக்கை செய்கிறேன்னு சொல்லி, ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு, அவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தன்னை சரி செய்து கொள்வான். அதுதான் கரெக்ட்டு. தவறோ, ரைட்டோ அடுத்தவங்க மேல பழி சொல்ல வேண்டாம். ஆனா சில சூழ்நிலைகள்ல சொல்லியும் ஆக வேண்டியிருக்குது. சொல்லிட்டான். இப்ப அதுக்கும் மனஸ்தாபப்படுறான். செய்த தவறுக்கும் மனஸ்தாபப்படுறான். கிறிஸ்து இயேசு ஒருவரே அந்த பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறபடினால, இந்த காரணம் இவங்க தான், அவங்க தான் சொல்லாதபடி தன் மேலே எடுத்துக் கொள்ளுகிறான். இதான் உண்மை.
தன்னையே பொறுப்பாளி ஆக்கிட்டான். தாவீது இத அப்படியே ஏற்றுக்கிட்டான். தாவீது அத அப்படியே தான் மேலே எடுத்துக்கிட்டான். ஆனா பத்சேபாள் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். அப்படி நம்ம நினைப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தா தாவீதையும் அங்கே எட்டி பார்த்தாரு. அதுவும் தவறுதான். அதுவும் தவறுதான். பத்சேபாளும் சில சந்தேகத்துக்கு ஏதுவாக அல்லது நேர்முகமா அந்த காட்சிக்கு ஏதுவாக நடந்து கொண்டதுனால தான் தாவீது அங்க விழ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்படி சில மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கும். இருந்தாலும் இப்ப தாவீது தன்னை கிறிஸ்துக்குள்ளாக மாற்றிக்கொண்டு தவறை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி மறுபடியும் தன் ராஜஸ்தான உட்கார்ந்துட்டான். ஆனா இத ஆரோனை போல அவன் சொல்லல. அதனால பிரியமானவர்களே, காரணம் யாரு? நான் தான் அப்படின்னு என்னைக்கு நான் ஒத்துக்கிறோமோ மற்றவங்க மேல குற்றம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க காரணம், இவங்க காரணம், இவங்களால தான் கெட்டு போயிட்டான். அவங்களோட சேர்ந்தவன் தண்ணி அடிச்சிட்டான். இவங்களோட போனால தான் அங்க போனான். இவனால தான் சூதாட்டம் பண்ணிட்டான். இப்படி வாழ்க்கையில மற்றவர்களை குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு, மற்றவர்களை காரணம் காண்பதை விட்டுவிட்டு, நான் என்னுடைய தவறை உணர்ந்து வரணும் அவ்வளவுதான். மனதை விட்டு ஆகாத சுபாவங்கள் அகலாத வரை, வாழ்க்கையை விட்டு தவறான செயல்கள் அகல்வதில்லை. மனதை விட்டு ஆகாத சுபாவங்கள் அகலாத வரை, வாழ்க்கையை விட்டு தவறான செயல்கள் அகல்வதில்லை. அதனால பிரியமானவர்களே, மற்றவர்களை காரணம் காண்பிக்காதபடி, நான் என்னுடைய தவறுகளை உணர்ந்து, நான் மனம் திரும்புவோம். நாம் மனம் திரும்புவோம். நான் 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 இன்னும் மனம் திரும்பிட்டு தான் இருக்கேன். பூரணமான மனம் திரும்ப ஆயிட்டுன்னா, பூமியில எனக்கு இடம் கிடையாது. எடுத்துருவாரு ஆண்டவர். அதனால நாம் மனம் திரும்புவோம். கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுவோம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.